இந்த சீஸி சிக்கன் பன்ஸ் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அடிக்டிவாக இருவீங்க. வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சீஸியாக சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சமாக சுகரை வந்து வார்ம் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். திக்காக அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ ஸ்டஃபிங்ஸ் பண்ணிடலாம். பேனில் ஃபஸ்ட்டு பட்டர் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கார்லிக் பொரிஞ்சது, வெங்காயம், அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன், சில்லி பவுடர், சால்ட், ஆரிகனோ மட்டும்தான் போட போகிறோம். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கார்னும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக சீஸ், மயோனைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் அப்படியே நார்மலாக சாண்ட்விட்சுக்கும் செஞ்சு பார்க்கலாம், ரொட்டிக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து கொஞ்சம் உப்பு இருக்குது. இப்போ இதை வந்து பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு சீல் பண்ணிட வேண்டியதான் பால் மாதிரி. அதுக்கப்புறம் முட்டையை தனியாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். எக்கில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுங்க. இது உங்களுக்கு டபுள் கிறிஸ்பி வேணும்னா இன்னொரு டைம் வந்து முட்டையில் போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. செம்ம சூப்பரான உங்களுக்கு சிக்கன் சீஸ் பால் ரெடி ஆகிடும். இஃப்தார் பார்ட்டி கூட இதை செஞ்சு வைக்கலாம். செம்ம கிராண்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.